வணக்கம். அகமதாபாத் ஏஐ 171 விபத்து பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? அத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். ஆமா. அந்த லண்டன் போக வேண்டிய போயிங் 787 ட்ரீம் லைனர் VT-ANB டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே விபத்துக்குள்ள ஆனது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். நிச்சயமா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு என்ன நடந்தது, இப்போ விசாரணை எந்த நிலையில இருக்கு, அப்புறம் அந்த முக்கியமான கருப்பு பெட்டிகள் என்ன சொல்ல போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விமானம் புறப்பட்டு ஒரு 36 வினாடியிலேயே மூக்கு மேல பாத்திருந்தோம். உயரத்தை இழந்திருக்கு. ஆமா, அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்படி ஒரு ஹாஸ்டல் மேல போய் மோத முடிஞ்சது? 241 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் 11A சீட்ல இருந்தவர் தப்பிச்சிருக்காரு. தரையிலயும் கூட 39 பேர் இறந்திருக்காங்க. இது எப்படி நடந்ததுங்கிறது தான் இப்போதைய பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுல முதல் படி அந்த கருப்பு பெட்டிகள் தான். ஆமா, நல்ல வேளையா ரெண்டுமே கிடைச்சிருக்கு. அதாவது பைலட் பேசினத பதிவு பண்ற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR. அப்புறம் அந்த விமானத்தோட டேட்டா எல்லாம் பதிவு பண்ற ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் FDR. சரிதானே? கரெக்ட். வேகம், உயரம் இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒன்னு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, ஒன்னு கீழே விழுந்ததால வெளியே நல்லாவே சேதமாயிருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் பரவாயில்ல. இதுல இருக்கிற டேட்டா பைனரி சிக்னல்ஸ். விபத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, பைலட் என்ன பேசினாங்க, வார்னிங் சவுண்ட் ஏதும் வந்துச்சான்னு எல்லாம் இதுல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சேதமான பெட்டியிலிருந்து டேட்டா எடுக்கிறது கஷ்டமா? கொஞ்சம் சவால் தான். ரொம்ப கவனமா கையாளணும். சரி, இந்த ஆய்வு எங்க நடக்கும்? நம்ம இந்தியால பண்ண முடியுமா, இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்குமா? பாருங்க, நம்ம ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ தான் இத விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு DGCA, போயிங், அப்புறம் அமெரிக்காவோட NTSB, UKAAIB இவங்க எல்லாரும் உதவி செய்றாங்க. ஓகே. டெல்லியில இப்போ ஒரு புது லேப் இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு பெட்டி சேதமா இருக்கிறதால டேட்டாவை சரியா எடுக்க ஒருவேளை அமெரிக்கா, இங்கிலாந்து இல்ல சிங்கப்பூர் மாதிரி இடங்களுக்கு அனுப்பலான்னு பேசிக்கிறாங்க. குறிப்பா NTSBக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கு. அப்போ இன்னும் முடிவு பண்ணல? இல்ல, AAIB தான் இறுதி முடிவெடுக்கும்னு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை ரிப்போர்ட் வர எவ்வளோ நாள் ஆகும்? பொதுவா எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போதைக்கு ICAO விதிகள் படி பார்த்தா முதல் கட்ட அறிக்கை ஒரு 30 to 90 நாளைக்குள்ள வரலாம். ஓ, அப்போ ஓரளவு முதல் கட்ட தகவல் சீக்கிரம் கிடைச்சிரும். ஆமா, ஆனா முழுமையான இறுதி அறிக்கை வர ஒரு வருஷம் கூட ஆகலாம். இதுக்கு நடுவுல DGCA அவசரமா மத்த ட்ரீம்லைனர் விமானங்களோட பாதுகாப்பு சோதனைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்படியா? எத்தனை விமானங்களை செக் பண்ணிருக்காங்க? மொத்தம் 33 விமானத்துல 24 செக் பண்ணியாச்சு. அதுல 2 விமானங்களை டெல்லியில நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால ஏர் இந்தியா சில சர்வீசஸையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ விபத்துக்குள்ளான விமானம் பத்தியும் பைலட்ஸ் பத்தியும் ஏர் இந்தியா என்ன சொல்றாங்க? அதுல ஏதாவது க்ளூ இருக்கா? ஏர் இந்தியா ஆபீசர்ஸ் சொல்றத வச்சு பார்த்தா அந்த விமானத்துல முன்னாடி எந்த பெரிய பிரச்சனையும் இல்லையாம். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. என்ஜின் கூட ஓவர்ஹால் பண்ணதா சொன்னாங்களே. ஆமா, வலது என்ஜின் மார்ச் 2025 வரைக்கும் நல்லா இருக்கும்னும், இடது என்ஜின் 2023ல ஓவர்ஹால் பண்ணினதா சொல்றாங்க. பைலட்ஸ்களும் ரொம்ப அனுபவசாலிங்கன்னு சொல்றாங்க. இதுதான் விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குது இல்லையா? எல்லாம் சரியா இருந்தும் ஏன் இப்படி ஆச்சு? கரெக்ட். அதனால தான் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே மேடேன்னு அபாய சிக்னல் கொடுத்ததா சொல்ற தகவல் ரொம்ப முக்கியமாகுது. மேடே சிக்னல் கொடுத்திருக்காங்களா? அப்போ ஏதோ பெரிய பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஒருவேளை என்ஜின் பவர் போயிருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்புறம் அந்த RAM ஏர் டர்பைன் RAT அப்படின்னா? அது என்ஜின் இல்ல, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயில் ஆனா காத்தோட்டத்துல இருந்து கொஞ்சம் பவர் ஜெனரேட் பண்ற ஒரு சின்ன டர்பைன். அது வேலை செஞ்சதை காட்டுற ஒரு வீடியோவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ என்ஜின் இல்லனா பவர் சிஸ்டம்ல பிரச்சனைங்கிறதுக்கு இதுவும் ஒரு தடயமா? இருக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற சந்தேகங்கள் தான். சரி, இப்போ இந்த தடயங்கள் கருப்பு பெட்டிகள் எல்லாம் இருக்கு. அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க? இப்போதைக்கு முக்கியமான வேலை அந்த சேதமான கருப்பு பெட்டியில இருக்கிற டேட்டாவை பத்திரமா இழக்காம எடுக்கணும். முடிஞ்சா இந்தியாலேயே பண்ண பாப்பாங்க. அந்த டேட்டா கிடைச்சதும் அந்த டேட்டாவோட CCTV காட்சிகள், நேர்ல பார்த்தவங்க சொல்றது, விமானத்தோட மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் உயிர் பிழைச்ச அந்த பயணியோட சாட்சியம், இத எல்லாத்தையும் ஒன்னா வச்சுதான் என்ன காரணம்னு முழுசா கண்டுபிடிக்க முடியும். இதிலிருந்து கத்துக்கிற பாடங்களை வச்சு பாதுகாப்பு விதிகளை மாத்துவாங்களா?
கண்டிப்பா. அதுக்காகவே ஒரு உயர்மட்ட தேசிய குழுவையும் அமைச்சிருக்காங்க. அவங்க பாதுகாப்பு பரிந்துரைகளை கொடுப்பாங்க. ஆக மொத்தத்துல கருப்பு பெட்டிகள் கிடைச்சிருக்கு, ஆனா ஒன்னு சேதமா இருக்கு. ஆய்வு எங்க நடக்கும்னு இன்னும் முடிவு செய்யல. மத்த ட்ரீம்லைனர்களை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா அந்த மையமான கேள்வி அப்படியே தான் நிக்குது. நல்லா பராமரிச்ச அனுபவமான பைலட் ஓட்டுன ஒரு நவீன ட்ரீம்லைனர் விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆன சில நொடிகளிலேயே சக்தியை இழந்து விழுந்தது? இதுக்கான பதில் அந்த கருப்பு பெட்டி ஆய்வுக்கு அப்புறம் தான் தெளிவா தெரியும். ஆமா. அந்த ஆய்வு தான் எதிர்காலத்துல இந்த மாதிரி துயரங்கள் நடக்காம தடுக்கவும் உதவும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இவ்வளவு தொழில்நுட்பம், இவ்ளோ கடுமையான பராமரிப்பு விதிகள் எல்லாம் இருந்தும் இந்த மாதிரி விபத்து நடக்குதுன்னா, இது டெக்னிக்கல் காரணங்களை தாண்டி நவீன விமான பயணத்துல எப்பவுமே இருக்கிற சில உள்ளார்ந்த ரிஸ்க்குகள் பத்தியும், இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட சிக்கலான தன்மை பத்தியும் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? யோசிச்சு பாருங்க.